நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 9/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:26 திதி என்று காலை 11:24 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் அதிகாலை 3:01 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாம யோகம் மாலை 5:26 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இரவு 11:04 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. நண்பகல், அதாவது நண்பகல் அப்படின்னு சொல்றதை விட மதியம் 1:30 2 மணி வரை நல்ல நேரம் இருக்கு. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்ட நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:01 வரை அனுஷம், பின்பு கேட்டை நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம நோக்க நாள். இன்று என்ன செய்யலாம்? தசமி முடிஞ்சு ஏகாதசி வருது. இந்த ஏகாதசி வர்றதுனால பெருமாள் வழிபாடு இன்னைக்கு செய்வது மிக சிறப்பு. கண்ணூறு கழித்தல். இன்னைக்கு திருஷ்டி தோஷம் விலக எல்லா பரிகாரமும் இன்னைக்கு செய்யலாம். அதே போல இன்னைக்கு பைரவர் வழிபாட்டையும் செய்யலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள், ஒரு எலுமிச்சங்கனியை எடுங்க. அந்த எலுமிச்சங்கனி கூட விரலி மஞ்சள், அந்த விரலி மஞ்சளை வச்சு கொண்டு போங்க. போகிற வியாபாரம் நன்றாக நடக்கும், தொழில் நன்றாக நடக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சந்திர பகவானும், கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புத பகவான் இணைந்து இருக்கிறார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும், சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான். நம்ம இன்னைக்கு சொன்னோம் கண்ணூறு கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். எப்படி அப்படின்னா, ஒரு நல்ல தேங்காய் ஒண்ணு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்க நிலவாசப்படி இருக்கு இல்லையா, அந்த நிலவாசப்படியில கொஞ்சம் மஞ்சள் இது பண்ணிடுங்க. அந்த தேங்காயிலே மஞ்சள் இது பண்ணிட்டு தடவிட்டு ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வேண்டி, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை தோஷங்கள் எல்லாம் விலகணும், கண் திருஷ்டி விலகணும், அதே போல நோய் நொடியெல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன மனசுல தோணுதோ அதெல்லாம் வேண்டி, அது எங்க வைக்கணும்னா நிலவாசப்படியில வச்சுட்டு இவ்வளவும் வேண்டணும். இன்றோட இதெல்லாம் விலகி விட்டது அப்படின்னு வேண்டி, இந்த கத்தி எடுத்து ஒரே வெட்டா வெட்டணும். 2ஆ பொளக்கணும். அது அப்படியே எடுத்துன்னு போயிட்டு கால்படாத இடத்துல போடலாம், இல்ல தண்ணியில போட்டுடலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாதிரி ஒரு திருஷ்டி தோஷத்தை எடுக்கிறது, இது அந்த காலத்துல செய்து வரக்கூடிய பரிகாரம். இது திருஷ்டி தோஷத்துக்கு நிறைய பரிகாரம் இருக்கு. ஆனா இது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிறது அந்த வாசல்ல இருந்து அப்படியே வெளியில போகணும். அதனால்தான் அந்த நிலைவாசப்படி கீழே வச்சு வெட்ட சொல்றது. இது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில ஒண்ணு மதியம் 12 மணிக்கு செய்யுங்க, இல்ல மாலை 6 மணிக்கு சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்காரு. 3ல சந்திரன் இருந்தா ரொம்ப சிறப்பு தான் மேஷராசிக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி 3ல இருப்பது. அதே போல சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். காப்பீடு துறையில சில மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். எழுத்து துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சகோதர வழியில உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த சூழல்லாம் அமையும். உத்தியோகத்துல மாற்றமான ஒரு சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். புதிய அனுபவம் ஏற்படும். இழுபறியான சில வரவுகள் மூலம் மனதில் குழப்பமான சூழலாம் அமையும். வேலை சம்பந்தமான அலைச்சல்கள் மேம்படும். வியாபாரத்துல ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், வெற்றியும் கிடைக்கும். அதிசய தெற்கு திசை 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகளாக குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு குழப்பம் இருக்கும். இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, நட்பு வட்டாரம் விரிவடைகின்ற ஒரு நாளாக இருக்கும். பொதுப்பணியில் இருப்பவர்கள், பொதுத்துறையில் இருப்பவர்கள் இன்னைக்கு வேகத்தை காட்டாம விவேகத்தோடு செயல்படுங்க. சேமிப்பு குறித்த சிந்தனைகள்லாம் இன்னைக்கு மேம்படுகின்ற ஒரு தருணம். வேலை சம்பந்தமான செயல்ல கவனம் தேவை. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் குறித்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். குடும்பத்துல அனுசரிச்சு செல்லுங்கள். இன்னைக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். அதிசய வடதிசை 6ஆம் எண் நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய செயல் திறன்ல ரொம்ப கவனமா இருக்கட்டும். உங்க வேலையில நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழில்ல அதுல கொஞ்சம் இன்னைக்கு கவனத்தை செலுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்க, நல்லபடியாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கும். வித்தியாசமான சிந்தனை உங்க மனதுல இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி கண் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் இப்ப குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆன்மீக பணிகள் ஆர்வம் மேம்படும். தூரதேச பயண எண்ணங்கள் கைகூடி வரும். எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகள் ஏற்படும். அலங்கார விஷயத்துல ஈர்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அதாவது இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா அந்த மனமுவந்து ஈர்ப்போடு செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். மனதளவில் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. நெருக்கடியாக இருந்து வந்த சிக்கல்கள்லாம் குறையும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீங்க. நிர்வாக திறமைகளால் மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் புகழ் மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பூரம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகள்லாம் நிறைவேறும். இன்னைக்கு மகிழ்ச்சியும் இருக்கும், வெற்றியும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயமும் ஏற்படும். வியாபார சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தன்மை. சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு அதிகாரம் மேம்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடி வரும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. தீரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய அதிகாரம் இன்னைக்கு நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு நன்மையும் நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகும். சுபகாரிய முயற்சிகள்லாம் ஈடேறும். பிள்ளைகள் படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி மறதி பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு விலகும். செல்வ சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை 9ஆம் எண் செந்நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு
தடை தாமதங்கள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் நீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வேலையில திறமைக்கான மதிப்புகள்லாம் தாமதமாக தான் இன்னைக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்துல அவசரப்படாமல் பொறுமையோடு செயல்படுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. அது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனத்தோட இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்படு. குடுக்கல் வாங்கல கவனம் தேவை. வார்த்தையில நிதானம் தேவை. வரவேண்டிய தன வரவுலாம் தாமதமாக தான் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனத்தை வைங்க. இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய தென்மேற்கு திசை, அதிசய ஆறாமின் அசுர வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் தாமதமாக. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகம்லாம் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதனால நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி புதிய நபர்களின் மூலம் மாற்றங்கள் இன்னைக்கு கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்லாம் அனுகூலமாக அமையும். மனசுல ஒரு புதிய தேடல் இன்னைக்கு ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படும். தந்தை வழியில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசய நிறநாமின் அதிசய நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நெருக்கமானவர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் வழியில நல்ல ஒரு சுப செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற நாள். வீடு மனை விற்பனையில் இழுபறியாக இருந்து வந்த சூழல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு மறைகின்ற ஒரு தன்மை. புதிய வண்டி வாகனம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்க. தற்பெருமையான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வழக்கு செயல்கள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகு திசை, அதிசயன் மூன்றாமின் அசு நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். திருவானம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைப்பீங்க. வேலையாட்கள் மாற்றத்தில் நிதானம் தேவை. உத்தியோகத்துல அலைச்சல்கள் ஏற்படும். வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். சிற்றின்ப செயல்கள்ல ஆர்வம் ஏற்படும். போட்டி பந்தயங்கள்ல கவனத்தோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் இன்னல்கள், தொந்தரவுகள் இதெல்லாம் குறைகின்ற நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாளைய தினம் அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் 9ஆமின் அதிசய நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நெருக்கமானவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. வெளியூர் சார்ந்த பயணங்களா அனுபவம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பெல்லாம் அதிகரிக்கும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். இன்றைய நாள் செலவுகளும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி வரவும் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 1ஆம் அசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.